மாநிலம் பிள்ளைச்சாவடி பகுதியில் சொத்து தகராறில் தாயை கொடூரமாக கொலை செய்த மகன் மற்றும் பேரனை காலப்பட்டு போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் உயிரிழந்த தாயின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சொத்து பிரச்சினைக்காக சொந்த தாயை மகன் மற்றும் பேரன் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது தொண்டமாநத்தம் பகுதியில் சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றித் திரிந்த நபரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் நபரின் பெயர் சத்தராக் என்பதும் பொதுமக்களை மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்த நிலையில் குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் முதல் மாடியில் போதை ஆசாமிகள் மது பாட்டில்கள், தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் உணவு பொட்டலங்களை வீசி செல்வதால் பயணிகள் பேருந்து நிலையத்தை பயன்படுத்த முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் முகாமிடும் போதை ஆசாமிகளை அப்புறப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் பேருந்து பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கஞ்சா போதையில் இருந்த 6 இளைஞர்கள் பட்டாக்கத்தியுடன் பட்டணம் ரோட்டில் உள்ள பேரிகார்டை அடித்து உடைத்து பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ரகளையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரகளையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை பிடித்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஈசல் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். தொடர்ந்து இந்த ஈசல் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் துப்பாக்கி சூடு பயிற்சி மையத்தை பார்வையிட்ட நடிகர் அஜித்குமார் துப்பாக்கி சூடு பயிற்சியில் ஈடுபட்டார். இந்நிலையில் நடிகர் அஜித்குமார் துப்பாக்கி சூடு பயிற்சியில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்வதற்கு தரமற்ற சாக்குப்பைகள் பயன்படுத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நெல் கொள்முதல் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக தெரிவித்த விவசாயிகள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்கிற்கு எடுத்துச் செல்லப்படாமல் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ராமநத்தம் பகுதியில் ரேஷன் அரிசி மூட்டையை பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் தனிப்பிரிவு போலீசார் மேற்கொண்ட சோதனையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் வாடகை வீட்டில் 25 மூட்டை ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் மணிகண்டனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து குற்றவாளிகளிடமிருந்து 24 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் குறித்து போடி நகர காவல் ஆய்வாளர் கோபிநாத் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் புலிக்கரை அருகே உள்ள கல்லாங்காட்டனூர் கிராமத்தில் வனவிலங்குகளின் மாமிசம் விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி பாலக்கோடு வனச்சரக அலுவலர் தலைமையிலான குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது காட்டுப்பூனை, காட்டு முயல்களை வேட்டையாடி விற்பனை செய்ய முயன்ற வளன், மைதீன், சக்திவேல் ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆந்திராவில் ஆம்னி பேருந்து தீ விபத்தில் உயிரிழந்த திருப்பூர் இளைஞர் சங்கர்ராஜ் என்பவரின் உடல் சொந்த ஊரில் தகனம் செய்யப்பட்டது. கடந்த 24ஆம் தேதி இந்த விபத்து நேரிட்ட நிலையில் DNA பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்ட இளைஞர் உடல் தனி ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பூர் கொண்டுவரப்பட்டு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின்பு மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது.
புகழ்பெற்ற சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக முருகன் அம்பாளிடம் சக்திவேல் பெறும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது முருகன் ஐம்பொன் சிலைக்கு முத்து முத்தாக வியர்த்த அதிசயத்தை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு நெகிழ்ச்சியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூர் எண்ணூர் நெடுஞ்சாலையில் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் சாலையில் உள்ள துவாரங்களை கடப்பாறையை கொண்டு உடைக்கும் பணியில் ஈடுபட்டு மழைநீர் சாலையில் தேங்காத வண்ணம் நடவடிக்கை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பாலாற்றில் மீண்டும் தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு நீர் செல்வதால் பொது போக்குவரத்திற்கு மீண்டும் காவல்துறை தடை விதித்துள்ளது. காலை பள்ளி, கல்லூரி மற்றும் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு பணிக்கு செல்வதால் சற்று விதிகள் தளர்த்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் அப்பகுதியில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மேல்மருவத்தூர் அச்சிறுபாக்கம் நெடுஞ்சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி வருவதாக புகார் அளித்துள்ளது. இரவு நேரங்களில் கால்நடைகள் சாலையில் உறங்குவதால் அடிக்கடி விபத்து நேரிடுவதாக வேதனை தெரிவித்துள்ள வாகன ஓட்டிகள் கால்நடைகளின் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பட்டப்பகலில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கஞ்சா போதையில் பட்டா கத்தியுடன் அளப்பறையில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பட்டா கத்தியுடன் பொதுமக்களை அச்சுறுத்திய வீடியோ வைரலான நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ராசிபுரம் காவல்துறையினர் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட மேலும் 2 வாலிபர்களை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே மீன் விற்பனை நிலையம் திறக்கப்பட்ட நாள் முதல் திறக்கப்படாமல் மூடப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தலா 10 லட்சம் ரூபாயில் 6 லட்சம் ரூபாய் மானியத்தில் திறக்கப்பட்ட இந்த மீன் விற்பனை மையத்தை திறந்து மீனவர்கள் மீன் விற்பனை செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கடையை ஓப்பன் பண்ணி மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வர மாதிரி செஞ்சாங்க. முன்னாள் எம்எல்ஏ அரசு கலெக்டர் எல்லாம் திறந்து வச்சாங்க. இதை 2 மாதமாகவே பூட்டி கிடக்குது, மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லை. இது லோனு 10 லட்ச ரூபா தரம்னு சொல்லியிருந்தாங்க. அரசு மானியம்னு சொல்லி 6 லட்ச ரூபா சொல்லியிருந்தாங்க. அது பயன்பாட்டில் இல்லை. இதை அரசு உடனடியாக கவனத்துக்கு கொண்டு நல்லது செஞ்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே சக்தி நகரில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை தெருநாய் ஒன்று துரத்தி கடிக்கும் பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பல பேர் அதே பகுதியில் தெருநாய் கடித்து பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள அப்பகுதிவாசிகள் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் தெருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். வெளிமாநிலம் செல்லும் வாகன ஓட்டுநர்களை தாக்கக்கூடிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தாக்குதலில் கை கால் இழப்பு அல்லது உயிரிழப்பு ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் சம்பந்தப்பட்ட மாநில அரசு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர் நலச்சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில தலைவர் பெரியசாமி, ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு உரிமையை வழங்கி 100% வாக்கு என்ற இலக்கை பெறுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இன்னைக்கு ஒரு குடிமகனுடைய இந்திய குடிமகனுடைய ஒரு முதல் உரிமையே ஓட்டுரிமை தான். இந்த ஓட்டுரிமை இந்த இந்திய குடிமகன்ல எவ்வளோ பேருக்கு இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் இந்த ஜிடிபின்னு சொல்றாங்க, அந்த அளவுக்கு இந்த ஓட்டுநர்கள் இரவு பகலாக ஓட்டுற ஓட்டுநருக்கு எந்த ஒரு இந்த ஓட்டு சலுகை இல்லை. தபால் ஓட்டு உரிமையை இந்த தேர்தல் ஆணையம் இந்தியா முழுவதும் தனியார் வாகன ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு உரிமையை அளிக்கணும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே குடியிருப்பு பகுதியில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த 30 டன் ரப்பர் மற்றும் தோல் கழிவுகள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக 2 தீயணைப்பு வாகனங்களில் டிராக்டர் மூலம் தண்ணீரை கொண்டு வந்து தீயணைப்பு துறையினர் போராடி அணைத்த நிலையில் இருப்பினும் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.